ஹலோ! அன்னைக்கு காலையில எழுந்து வந்ததுமே லஞ்ச் வேலை செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு பாவக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார், தென் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை. காலிஃப்ளவர் வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பூச்சி வச்ச மாதிரி இருந்தது. எப்போதுமே ஹாட் வாட்டர்ல போட்டு எடுத்துருவேன். பட் பூச்சி வச்சதுனால நல்லா பாயில் பண்ணியே எடுத்துட்டேன். மஞ்சத்தூள், உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டு, அத ஃபில்டர் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன டிப். இப்போ வந்துட்டு சாம்பார் வைக்கும்போது நம்ம பாவக்காய்லாம் ஆட் பண்ணோம்னா, கசப்பு தன்மை வந்துட்டு குழம்புலலாம் நல்லாவே இறங்கிடும். அப்படி இல்லாம இருக்கிறதுக்காக பாவக்காவ என்ன ஷேப்ல வேணுமோ கட் பண்ணிட்டு, அதில கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அத நல்லா பெசறி விட்டுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட்டிங் டைம் குடுத்துருங்க. இப்படி குடுத்தீங்கன்னா, அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து வெளிய வரும். அத ரிமூவ் பண்ணிட்டு குழம்புல இல்ல ஃப்ரைக்கு எதுக்குனாலும் ஆட் பண்ணீங்கன்னா, கசப்பு தன்மை வந்துட்டு எப்போதும் இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு இந்த சாப்பர்ல போட்டுட்டு பீட்ரூட்டையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துட்டு பொரியலும் செஞ்சாச்சு. அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான் செஞ்சிருந்தேன்.